ஏன் என்கிட்ட இருந்து வாங்குவான்? ஏன் இப்படி பண்றாரு? சார் வணக்கம் சார். இன்னைக்கு கேன் போடல சார். அதான் எத்தனை கேன் சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்து போட்டுறேன் சார். நீ போடுற தண்ணிக்கடை இன்னொருத்தர் கொண்டு வந்து போட்டு போனாரு. நீ 30 ரூபாய் கொடுக்குற, ஒரு 24 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. நான் வாங்கிட்டேன், வேணாம்பா. என்ன சார் திடீர்னு இப்படி பண்றீங்க? இவ்வளவு நாள் நான் தான் சார் கேன் போட்டிருந்தேன். திடீர்னு வேண்டாம்னு சொன்னா எப்படி சார்? உன்னால 24 ரூபாய்க்கு போட முடிஞ்சா சொல்லுப்பா, நான் உன்கிட்டயே வாங்கிக்கிறேன். சார் நான் வாங்குற விலையே அதான் சார். எப்படி சார் நான் அந்த விலைக்கே கொடுக்க முடியும்? அப்ப நீ இனிமே தண்ணி கேன் போட வேணாம்ப்பா. சார் சார் என்ன சார் இது? எனக்கு போட்டியா வேற யாரா வந்தா பரவாயில்ல. எனக்கு கேன் சப்ளை பண்ற கம்பெனியே நீங்களே எனக்கு போட்டியா வரலாமா சார்? வியாபாரம்னா அப்படிதான். புதுசா வண்டி இறக்கியிருக்கேன், லோன் கட்டணும்னா நானும் ரீட்டைல்ல இறக்கி தான் ஆகணும். அதுக்காக என் வயிற்றுல நீங்க அடிப்பீங்களா சார்? சார் நீங்க எனக்கு 24 ரூபாய் கொடுக்குறீங்க, கஸ்டமருக்கு 24 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப எனக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்? நல்ல கஸ்டமரா இருந்தா உன்னை விட்டு போக மாட்டாங்க. அப்படியேப்பட்ட கஸ்டமரா பிடிங்க. சார் வெறும் 5 ரூபாய்க்கு வேகாத வெயில்ல ட்ரை சைக்கிள் திருத்தரவா அழிஞ்சிருக்கேன். 2 மாடி 3 மாடின்னு 1000 தடவை ஏறி இறங்கி இருக்கேன். என் பொழப்பு நீங்க மண்ணள்ளி போறீங்களா சார்? இஷ்டம்னா வாங்கு, இல்லன்னா போய்கிட்டே இரு. இங்க வந்து சீன் போடாத. யோ என்ன பார்த்தா உன கேனப்பாய் மாதிரியா தெரியுது? என் பொழப்புல மண்ணள்ளி போட்டு நீ நல்லா வாழ்ந்துருவியா நான் பாக்குறேன். ஏய் என்ன ஆளுங்களை கூட்டு வருவியா? அட்ரஸ் இல்லாம போயிடுவ. மரியாதையா என்கிட்ட வாங்கின கேன்லாம் எடுத்து வை, இல்லாட்டினா அதுக்கு அசிங்கப்படுவப்ப. என்ன சார் கிடைச்சதா? அது எப்படி சார் கிடைக்காம போகும்? வாங்கிட்டேனே. அப்பாடா, இப்பதான் எனக்கு டென்ஷன் குறைஞ்சிருக்கு. அந்த சத்யாவும் பிரகாஷும் அவங்க வேலையை காட்டிட்டாங்க. என்னோட லே அவுட் அப்ரூவல் பண்ணாததுக்காக அவளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் அவளோட திமிரு அடங்கலையே. சார் இப்ப அரசான தாசில்தார் உங்கள் தானே, உங்க பேரை உளறிட மாட்டார? நிச்சயமா வளர மாட்டான் சார். அப்படி வளர்னானா அதுக்குண்டான பின்விளைவா அவன் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது எப்படிங்க சார்? சத்யாவும் தாசில்தார் தான், நம்ம ஆளும் தாசில்தார் தான். இவர் அரெஸ்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு சத்யாவுக்கு என்ன பவர் இருக்கு? புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து கேம் ஆடி இருக்காங்க. நேரா கலெக்டர் கிட்ட போய் நம்ம அப்ரூவல் ஃபைல்ல கையெழுத்தாகாம தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம லே அவுட்ட கொஞ்சமே நலன்னு சொல்லி அந்த ஏரியால இடம் இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வச்சுட்டாங்க. விடுங்க சார், எதுவா இருந்தாலும் நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். என்கிட்ட இடம் வாங்கினவங்க எல்லாம் என்ன நெருக்குறாங்க. ஒருத்தன் இடம்னா கேச போடுவேங்கிறான், அப்புறம் ஒருத்தன் தீ குளிப்பேங்கிறான், இன்னொருத்தன் எல்லாரையும் கூட்டி உங்க வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேங்கிறான். சார் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவங்க போராட்டம் பண்ணி அதை மீடியாவும் பப்ளிசிட்டி பண்ணிட்டா உங்க பேர் கெட்டுடும் சார். அதுக்காக தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். என் பேரும் கெட்டக்கூடாது, என் மேல இருக்கிற மரியாதையும் போயிடக்கூடாது. மொத இந்த லிங்கம் சென்னையில லே அவுட்ட போட்டான், அதுல அவன் தோத்து போயிட்டான்னு பேர் வந்துச்சு, என் நிலைமை கேவலமா போயிடும் சார். இப்ப என்ன செய்ய போறீங்க? இடம் வாங்கினவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்களா? எம்பிட்டு பணம்னு தெரியுமா சார் உங்களுக்கு? அம்பிட்டு பணத்தையும் உடனே நான் எங்க போய் புரட்டுறது? ஏற்கனவே என் லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்க முடியாம நான் தோத்து போய் நிக்கிறேன். பணத்தை வேற திருப்பி கொடுத்தா எனக்கு எம்பிட்டு அசிங்கமா போகும். கூடாது சார், அவனோளுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கவே கூடாது. கொடுத்தா என் மேல இருக்கிற பயம் போயிடும் சார். ஏன் சார் பணத்தையும் திருப்பி கொடுக்க கூடாது, பார்ட்டிங்களையும் போராட விடக்கூடாது? எப்படிங்க சார்? பாப்போம் சார், எப்படியாவது இத ரெண்டையும் நம்ம அடக்கி ஆகணும். என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாலே அந்த சத்யா, அவளுக்கு இருக்கு சார். நிச்சயமா அவளை இனிமே நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்ன செய்ய போற? என்ன செய்ய முடியும் உன்னால? என்னல திமிரா? சென்னையை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உனக்கு பயம் வரல? பயமா? யாருக்கு? அட போயா புண்ணாக்கு. ஆழம் தெரியாம ஆத்துல கால விடாத, இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ரவுடி கிரிமினல். சென்னை பாஷையில சொல்லணும்னா புறம்போக்கு. நாங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். பச்சை மையோட பவர் இதான், தெரிஞ்சுக்க. யாரோ கொஞ்சம் பேர் நீ எரிற எச்ச காசுக்காக உனக்கு வேலை பாக்குறாங்க. அந்த மாதிரி மானம் கெட்டவங்க நாங்க இல்ல. எங்களை மாதிரி இன்னும் 1000 ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னமும் லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கி காட்டுறேன்னு சொன்ன, எல்லா பிளாட்டையும் வித்துட்டு சீன் போட்ட.
மொத்த பிளாட்டையும் புடுங்கி விட்டோம்ல, இதுதான் எங்க பவர், புரிஞ்சுக்க. வேணால இந்த லிங்கம் ரொம்ப ரொம்ப கெட்டவன். என் மேல கைய வச்சா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். கிழிச்ச. இப்ப நீ இருக்கிற சிக்கல்ல இருந்து முதல்ல எப்படி வெளியே வர முடியும்னு பாரு. அதுக்கப்புறம் எங்களை அழிக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஏதோ ஒரு தடவை உன் பிளானுக்கு பலியாயிட்ட, அதுக்காக தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? என் அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தாமலே கடத்தினதா நீ பயமுறுத்தினதுனாலதான் நான் டிரான்ஸ்பர் வாங்கினேன். தோத்து போய் வாங்கல, அது புரிஞ்சுக்கோ. அங்கன லுக்கு இங்க பாரியா. டிரான்ஸ்ஃபர்ல போனதுக்கு அப்புறம் எப்படிடா இதை பண்ணாங்கன்னு உனக்கு உள்ளுக்குள்ள உதறலா இருக்குமே. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி ஆதில இருந்து அந்த வரைக்கும் எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் சத்யா டிரான்ஸ்ஃபர்ல போனான். நீ என்னமோ நீ அனுப்புறதா நினைச்சிட்டு இருக்க. இப்ப நாங்க சொன்னதை செஞ்சு காட்டிட்டோம், போதுமா? இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன, அந்த தாசில்தாரை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்க, அப்படித்தானே? இந்த தாசில்தார் போனா இன்னொரு தாசில்தாரு. என் கையில என்ன பவரா இல்ல? உன்னால தாசில்தாரை வேணா அரெஸ்ட் பண்ண முடியும், என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா, இவர் பெரிய இரும்பு மனுஷரு, இவரை ஒன்னும் பண்ண முடியாது. உன் வாய்ஸ் அவட எல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க. என்ன கை வச்சிருவியோ? இங்க பாருல, முன்ஜாமீன். என் வக்கீல் இப்பதான் சுட சுட வாங்கிட்டு வந்திருக்காருல, ஒரு பயலும் என் மேல கை வைக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமால எவ்வளவு சிரிக்கிறீங்க? போன் எடு, எடுத்து பேசு. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம், பேசு. மாப்பிள்ள சொல்லுல, என்ன விஷயம்? ஆமா, நீ உடனே திருநெல்வேலிக்கு வரணும் பாத்துக்க. இல்ல என்னல, என்னாச்சு? நீங்க சென்னையில ஒரு நிலம் வாங்கி வச்சிருந்தீங்களா, அது பஞ்சமி நிலமா? அத வாங்குறது தப்பா? அந்த லே அவுட் உங்க பையன் பேர்ல இருக்கனால போலீஸ் வந்து நம்ம மாப்பிளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்ல என்னல சொல்லுத? போலீஸ் வந்தது அவனை தப்பிக்க வைக்க வேண்டியதானே? போலீஸ் கிட்ட இருந்து எப்படி மாமா தப்ப முடியும்? இல்ல அங்க இருக்கிற போலீஸ்ல பாதி பேர் நம்ம ஆளுதாம்ல. ஏதோ ஸ்பெஷல் கோடாமா மாமா, அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்ய? சரில, நீ உடனே போய் நம்ம வக்கீல பாரு. ஒரு மணி நேரம் கூட என் பையன் உள்ள இருக்க கூடாது. உடனே ஜாமீன்ல எடுத்தாகணும். போ, சீக்கிரம் போய் வக்கீல பாரு. மாமா போய் பாக்க. என்ன லிங்கம், நீ எப்ப தப்பா லே அவுட் போட்டியோ அப்பவே உன் ஆணி வேற புடிங்கி எடுத்துட்டோம். உன்னோட பிசினஸ் எல்லாம் உன் மகன் பேர்ல பினாமே வச்சு பண்றேன்னு கண்டுபிடிச்சோம். இடத்தோட ஓனர் உன் மகன், உனக்கு முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்க, ஒரு பிரயோஜனமும் இல்லையே. உன்னோட முன்ஜாமீனை வச்சுக்கிட்டு இப்ப நாக்க கூட வழிக்க முடியாது. உன் மகனை எப்படி காப்பாத்துறதுன்னு பாரு, போ. இது வெறும் சாம்பிள் தான். இதுக்கு மேலேயும் லே அவுட் லேண்ட் கிராபிங்னு அலைஞ்ச உன்னால எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு உள்ள போயிடுவேன், ஜாக்கிரதை. உங்க ஒய்ஃப் என்ன இவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்காங்க? ஒரு படிக்காத லேடி பேசுறதை விட இவ்வளவு மோசமா பேசுறாங்களே, என்ன குமார் இதெல்லாம்? டீசென்டான குடும்பத்து லேடி பிஹேவ் பண்ற மாதிரியே பண்றாங்க. சாரி சார், என் ஒய்ஃப் கடுமையான ப்ரெஷர்ல இருக்கா. அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்கு காரணமே இந்த காயத்ரி தான் சார். எங்களுக்கு மேரேஜ் ஆன அன்னைக்கே இவ தங்கச்சி மூலமா என் ஒய்ஃபோட மனசை குழப்பி ப்ரெஷருக்கு ஆளாக்கிட்டா. தொடர்ந்து இவளால என் ஒய்ஃப் டார்ச்சர் அனுபவிக்கிறா சார். அதனால தான் அவ கோயில்ல பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டா சார். அதுக்காக பொது இடத்துல இப்படிதான் நடந்துப்பாங்களா? இது நல்லா இல்ல குமார். தான் செஞ்ச வேலைக்கு தானே பலன் அனுபவிக்கிற அந்த காயத்ரி. வேற என்ன சார் நான் சொல்ல முடியும்? சார் ஆஃப் கோர்ஸ் இவர் வேணா என்ன வெறுத்து அவரோட வாழ்க்கையை விட்டு என்ன வெளியேத்தினதா நினைக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்னோட புருஷன். அந்த பொறாமையில அகிலாவோட மனசுல சில சஞ்சலத்தை நான் உருவாக்குனது உண்மைதான். அதுக்காக அவங்க என்ன பப்ளிக்ல வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறதெல்லாம் நியாயமா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதான் நான் அங்கேயே அவளை கண்டிச்சிட்டேன்ல. கேட்க நாதி இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க அவளை அடிச்சு கண்டிச்சிட்டீங்க, தேங்க்ஸ். ஆனாலும் நீங்க அவளை அடிச்சது தப்புன்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா அவங்க நல்ல மனச? இப்பவும் உங்க ஒய்ஃபை நீங்க அடிச்சது தப்பு தானே அவங்க வாதாடுறாங்க. இவளோட மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுருங்க சார். ஈரோடுக்கு டிக்கெட் போட சொன்னீங்களே, 1 வேயா 2 வேயா சார்? 2 வே தான் குமார். நீங்களும் என் கூட வரீங்க. 2 டிக்கெட்டா போட்டுருங்க. காயத்ரி
வெளியே வாடி. எங்கடி இருக்க? யார் அது? இன்னைக்கு உன்னை வெட்டி போட்டு. யாருங்க நீங்க? எதுக்கு கத்துறீங்க? காயத்ரி வெளியே வர சொல்லுங்க. ஏய் ரவி, என்ன இது? ஏன் காட்டுத்தனமா பிஹேவ் பண்ற? ஓ இவங்க கூட தான் இருக்கீங்களா? யாரு? நான் காட்டுத்தனமா பிஹேவ் பண்றேன்? அத்தனை பேருக்கு முன்னாடி கோவில வச்சு அண்ணி அடிச்சு நீங்க டீசென்ட் ஆனவரு, நான் காட்டுத்தனமா பிஹேவ் பண்றேனா? ரவி, என்னன்னா உங்க நியாயம்? புரியாம பேசாத ரவி. ஏன் புரியல? நல்லா புரியுது. இந்த குடியை கெடுக்கிறவள டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ஊருக்கு போய் சொல்லிட்டு இவ கூட தான் ஊர் சுத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவளுக்காக அண்ணியை துரத்தி விட்டுட்டு இவளே கதின்னு கிடக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ரவி, உங்க அண்ணி மாதிரி உனக்கும் பைத்தியம் தானே பிடிச்சிருக்கு. நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத. எம்டி கூட ஒரு முக்கியமான கிளையண்ட் விசிட் முடிச்சுட்டு கோயிலுக்கு எதாச்சியா தான் வந்தோம். நாங்க சாமி கும்பிட வந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அகிலா தான் வம்புக்கு வந்து மல்லு கட்டினா. இது வம்புக்கு வந்து மல்லு கட்டுறது? அன்னைக்கு துரோகம் பண்றது ஏன்னு கேட்டா அது வம்புக்கு வரதா? ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, ஒரே காம்பவுண்ட்ல இருக்கீங்க, இப்ப கோவில் கோலன்னு சுத்தினா அன்னி கோவம் வராதா? நாங்க அப்படிலாம் சுத்தலடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எந்த விளக்கமும் தேவையில்ல. இவ தான் வேணும்னா இவ கூட சுத்தி சீரழிஞ்சு போக வேண்டியதானே? எதுக்கு அன்னி கழுத்துல தாலி கட்டினீங்க? இந்த கேவலமானவளுக்காக அண்ணியை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அண்ணி வீட்டுக்கு வந்து எப்படி அழுதாங்க தெரியுமா? குமார், என்ன இது? நீங்க போடுற சத்தத்துல ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? சார் சாரி சார். ஏய் ரவி, கை நம்ம வைக்காதீங்க. பிரச்சனை அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுறேன். மானத்தை வாங்காம கிளம்பு. முடியாது. எனக்கு இப்ப பதில் சொல்லி ஆகணும். எங்க அண்ணி எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? தட்டி கேட்க ஆளில்ன்ற தைரியத்துல அடிச்சீங்களா? எல்லாம் இந்த கேவலமானவ செய்யற வேலை. அவளை கை நீட்டுறதுக்காக அண்ணி அடிச்சிருக்கீங்க. இப்ப நான் அவளை அடிக்கிறேன், என்ன செய்றீங்கன்னு பாப்போம். ஏய் 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 ரவி, ஏய் ரவி, சொன்னா கேளு. ஏய் ரவி, ரவி, என்ன? நில்றா. போ பரியாலியா நீ போ. முடியாது. எனக்கு இப்ப நியாயம் கிடைக்கும். நியாயம். ஐயோ குமார், என்ன? ஏய் நீ வாயை மூடு. வாயை மூட்டு போடான்னு சொல்ற. ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற. போடா. இனிமே ஆபீஸ் பக்கம் வந்த கை காலை உடைச்சிடுவேன். போடா. போன்னு சொல்றல. சாரி சார், இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு குமார். எப்பயுமே பர்சனல் பிரச்சனைங்க ஆபீஸ பாதிக்க கூடாது. உங்க ஒய்ஃப் என்னடான்னா கேவலமான லேடி மாதிரி கோயில்ல கூட பார்க்காம கண்ட கண்ட வார்த்தையில பேசுறாங்க. இந்த பையன் என்னடான்னா ஆபீஸ்ல வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான். சாரி சார், மன்னிப்பு கேட்கறது தவிர எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணா எடுத்துக்கோங்க. ஈரோடு ப்ரோக்ராம் வேணா கேன்சல் பண்ணிடலாம். சார், என்னோட பர்சனல் ப்ராப்ளம்காக பிசினஸ் ட்ரிப்லாம் கேன்சல் பண்ண வேணாம் சார். கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்துடலாம் சார். எதுக்கும் இன்னொரு தடவை திங்க் பண்ணி பாத்துக்கோங்க. காயத்ரி, Sir? ஐயோ ஆல் ரைட். ஐ அம் ஓகே சார். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வருத்தப்படாதீங்க. போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சார் நான் நீங்களும் போகலாம், போங்க. சாரி குமார், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன விதி இது? அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் ஒயின் ஷாப்ல கொண்டாந்து உட்கார வச்சிருச்சு. நல்லா தான் உழைச்சேன். என் மனசாட்சி பயந்து வேலை செஞ்சேன். எனக்கு மட்டும் ஏன் சகல இப்படி நடக்குது? உனக்கு மட்டும் இல்ல சகல, நாட்டுல பல பேருக்கு இப்படித்தான் நடக்குது. ஒருவேளை ஏன் ராசி உனக்கு ஒட்டிக்கிச்சோ என்னவோ. நான் போய் சேர்த்த இடம் எங்க உருப்பிட்டு இருக்குது. நீ பாட்டுக்கு தனியா நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. நான் வந்த நேரம் நல்லா இருந்த, நீயும் கீழே போயிட்ட. சும்மா சகல, நம்மள யாரு தான் அந்த கடவுளை விலக விட்டுருக்காரு சொல்லு? குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வாங்கிக்கிட்டு அந்த கடவுளோட வேலையா போச்சு. இப்ப பாரு, 1000 கேன் 2000 கேன் தயாரிக்கிறவன் நமக்கு வர 5-10 லாபத்தை அவனே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நம்ம தயாரில மண்ணவாரி போட்டான் பாத்தியா அவன்? இதுல நம்ம ராசியை சொல்லி என்ன ஆக போகுது? நானாவது பரவாயில்ல, ஒண்டி கேட்டேன். ஒரு கால் டிரைவரா கூப்பிட்டா கூட அப்பப்ப போய் ஏதோ சம்பாரிச்சு என் காலத்தை ஓட்டிக்குவேன். நீ என்ன பண்ண போற? குழந்தை குட்டியோட தனி வீட்டுல இருக்கிற. பாவம் என் மாமியாரு, அவங்க உழைச்சதெல்லாம் போதும். இனிமே அவங்கள உட்கார வச்சு சோறு போடலாம்னு நினைச்சேன். இப்ப திரும்பவும் அவங்க உழைப்புல எனக்கு சாப்பிடணும் நிலைமை வந்துச்சு. ச்சே. குழம்பாத. இந்தா. சகல, ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிற. லைட்டா தானே ஊத்திருக்க. குடி. ஸ்ட்ராங்கா ஊத்தினா ஒரே அடியா தூக்கிரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கப்புடாடி. சியர்ஸ். யோ, உன்னை நம்பி அந்த கம்பெனி ஓனர் கிட்ட எல்லாமே பேசி வச்சுட்டேன்.
இப்ப வந்து வாட்டர் பிளான்ட் வேணாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? அண்ணே, பணம் தர வேண்டியது எங்க மாமியார். அவங்களே இப்ப நேரம் சரியில்லை, புது தொழில் வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இது புது தொழில் இல்லையா, பழைய தொழில். கேன் வாட்டர் பிசினஸ் இப்ப எந்த அளவுக்கு கொடி கட்டி பறக்குதுன்னு தெரியும்ல? நல்லா தெரியுண்ணே. ஏற்கனவே நடத்தனவன் நடத்த தெரியாம பிளான்ட்டை இழுத்து மூடிட்டான். அருமையான லொகேஷன், சூப்பர் தண்ணி. அங்க போய் 2 போர் போட்டா போதும், கேன் வாட்டர் பிசினஸ் தூள் பறக்கும். சகல நம்மள கடவுள் கைவிடல. ஒரு பக்கம் மூடின கதவை இன்னொரு பக்கம் ஓபன் பண்ணி விட்டாப்ல. என்ன பேசுறாங்கன்னு கவனிப்பா. நீங்க சொல்றது சரிதானே. இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? என் மாமியார் பணம் தர மாட்டேன்னு சொல்றாங்களே. யோ, அவ்வளவு பெரிய பிளான்ட் நீ புதுசா போடணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1 கோடிக்கு மேல செலவாகும். அந்த ஓனரு அவசரத்துக்கு ரொம்ப கம்மி விலைக்கு விக்கிறான். உங்க மாமியார் கிட்ட எடுத்து சொல்லியா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அசையவே மாட்டேங்கிறாங்க. சகல ஏற்கனவே ரன் ஆகுற பிளான்ட் நம்ம வாங்கி போட்டா பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணலாம். எவ்வளவு என்ன ஏதுன்னு கேப்பா வா. எப்படியாவது ஓகே பண்ணு. நான் வேணா மறுபடியும் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன், என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம். ஏதோ வாட்டர் பிளான்ட் விக்கிறத பத்தி நீங்க பேசிட்டீங்களே, அது என்ன இது தெரிஞ்சுக்கலாமா? அது எதுக்கு உங்களுக்கு? பிரதர், நான் வாட்டர் கேன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா பிளான்ட் ஆரம்பிக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருக்கிறது நான் கேட்டேன், அதான் நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு வசதியானவரா தெரியலையே. என்ன பிரதர், அதுக்காக சட்டையில ரூபா நோட் ஓட்டிட்டு அலைய முடியுமா என்ன? அது என்ன பிளான்ட் டீடைல் சொன்னா நல்லா இருக்கும். அந்த பிளான்ட் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. நல்லா ரன் ஆயிட்டு இருந்த பிளான்ட். ஓனருக்கு பிசினஸ் நடத்த தெரியாம நடத்தி நஷ்டப்பட்டு மூடிட்டு போயிட்டாரு. ஆமாங்க, நான் நேர்லயே போய் பார்த்தேன். எல்லா மிஷினும் செம கண்டிஷன்ல இருக்கு. 2 போர்வெல் போட்டா போதும், அருமையா நடக்கும் பிசினஸ். நல்ல தண்ணி இருக்கிற நிலம். போர் போட்டா 20-25 அடியில தண்ணி மழை மாதிரி கொட்டும். நீங்க நம்பி வாங்கலாம். எல்லாம் சரிதான் சார். அந்த பிளான்ட்டோட விலை என்ன? ரொம்ப அதிகம் இல்ல. நீங்க புதுசா இந்த பிளான்ட் போட்டா எப்படி 1 கோடிக்கு மேல ஆகும். அந்த ஓனர் அவசரத்துக்கு விக்கிறதுனால வெறும் 50 லட்சம் சொல்றாரு. பேரம் பேசுறீங்கன்னா ஒரு 45 லட்சத்துக்கு முடிச்சிடலாம். 45 லட்சமா? அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உங்களை பார்த்தா அந்த பிளான்ட் வாங்குற மாதிரி தெரியலன்னு. சகல என்ன பெரிய 45 லட்சம்? நாம நினைச்சோம்னா அதை ஈஸியா பரட்டலாம். எதுக்கு சார் கிட்ட நம்பரை வாங்கிக்கிறேன். சார் உங்க கார்டு இருந்தா கொடுங்க சார். இதான் என் விசிட்டிங் கார்டு. பணம் ரெடி ஆனா ஃபோன் பண்ணுங்க. பிளான்ட் கூட்டு போய் காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. சரிங்க. பாரு. அந்த லிங்கம் நிச்சயமா இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்நேரம் ஆடி போயிருப்பான். பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், கிரிமினல் தனம். இதுல தைரியமா என்னையே வந்து மிரட்டுறான். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணதும் என்னமோ உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நியாயம் தான் ஜெயிக்குங்கிறத இப்ப நிரூபிச்சாச்சு. இப்ப என்னாச்சு? லிங்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லம்மா, இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணல. ஆனா அதை விட முக்கியமான விஷயத்தையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆமாத்த, அந்த தாசில்தார் லிங்கத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு லேண்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காரு. நாங்க அந்த தாசில்தாரை பைபாஸ் பண்ணி மேலிடத்துல பேசி நிலைமைய சொன்னோம். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் பிளாட் போட்ட லேண்ட் எல்லாம் திரும்பவும் ஏழை மக்களுக்கே கொடுத்துட்டாங்க. அப்ப பஞ்சமி நிலத்தை உரியவங்க கிட்டயே கொடுத்துட்டாங்க, அப்படித்தானே? ஆமாமா, இப்ப அந்த பிரச்சனை பொது பிரச்சனையா மாறி இருக்கு. இனிமே அந்த லிங்கம் அந்த பிளாட்ல எதுவுமே பண்ண முடியாது. பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு லிங்கத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அத்த, அவன் விவரமா இதுல அவன் பேர் வராம பாத்துக்கிட்டான். அப்ரூவல் கொடுத்த தாசில்தாரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. லிங்கம் ப்ராப்பர்ட்டிஸ் லிங்கத்தோட மகன் பேர்ல இருக்கு. அவனையும் திருநெல்வேலியில வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. லிங்கமும் சிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. தொழில பினாமி பேர்ல நடத்துறதால அவனோட பையன் சிக்கிக்கிட்டான். ஆக மொத்தம் அரசு அதிகாரியோட பவர் என்னங்கிறது இந்நேரம் அந்த லிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அத்த, லிங்கத்தை தோக்கடிச்சு உட்கார வச்சிட்டோம். அவன் கொட்டம் இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்கும். அவன் இருக்கிற தைரியத்துல தானே இந்த காயத்ரி ஆடிக்கிட்டு இருந்தா. இனிமே அவளும் கொஞ்சம் அடங்கிதான் இருப்பா. உன்னால செங்கல்பட்டுல இருந்துகிட்டே இவ்ளோ வேலை பார்க்க முடியுதுன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஏழைங்க கஷ்டப்படுறவங்க அவங்களோட நிலத்தை மீட்டு கொடுத்ததுதான். உங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எல்லாம் ஒன்னொன்னா சரியாயிட்டு வருது. இனி அகிலக்கா விஷயம் மட்டும்தான் பாக்கி. இன்னைக்கு அங்க போய் பேச போறீங்கல்ல, பேசி அந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா பழையபடி நம்ம வீடு சந்தோஷமான வீடாயிடும். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நல்ல விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி அபசகுணமா பேசுற? அம்மா,
அகிலாவை சமாதானம் பண்ணவே முடியாது. அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரவே முடியாத மாதிரி அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. என்னடா சொல்ற? இப்ப என்ன சொதப்பி வச்சுட்டு வந்திருக்க? சொதப்புனது நான் இல்லடா, அந்த அகிலா தான். எங்க எம்டியோட கிளைண்ட் விசிட் போயிட்டு வரப்போ கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க அகிலாவும் வந்திருந்தா. என்ன நடந்தது தெரியுமாங்க? அட பாவி, அவளை கை நீட்டி அடிச்சிட்டியா? அவ பேசின பேச்சு அப்படிமா, அது கோயில் கூட அவ பார்க்கல. அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கறாங்கன்னு கூட அவ நினைக்கவே இல்ல. அந்த காயத்ரி கூட இப்படி பேசாதன்னு சமாதானமா தான் சொன்னா. ஆனா அவளை அங்க வச்சு அரைஞ்சிட்டா. என்ன பண்ண சொல்றீங்க? கோவத்துல நானும் அகிலாவை அடிச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களே மாமா. இல்ல சத்யா, அவ பேசினதை நீ நேர்ல கேட்டிருந்தா உனக்கே புரியும். அத்தனை பேர் முன்னாடி என்னவோ ரவுடி பொம்பளை மாதிரி பேசுறான் அவ. டேய், இது காயத்ரியோட திட்டமா கூட இருக்கும்டா. சான்ஸே இல்லடா. நான் எம்டி காயத்ரி 3 பேரும் எதாச்சியா தான் கோயிலுக்கு போனோம். அங்க அகிலா வந்திருப்பான்னு காயத்ரி கெஸ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. நிச்சயமா இது எதாச்சியா நடந்ததுதான். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான